நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் வந்து செட்னா என்னென்னா, செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். அதாவது செட்டுங்கிறது வந்து ஒரு நன்கு வரையறுக்கப்பட்ட டிஸ்டிங்க் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு செட்டு. இந்த ஏங்கிற நம்ம ஒரு செட் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த செட்டில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் த செட் ஏ. எக்ஸுங்கிறது என்னன்னா, இந்த செட் ஏவோட ஒரு எலமெண்ட் தான் எக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டை 2 மெத்தட்ஸில் நம்ம வந்து டிஸ்கிரைபிங் பண்ணலாம். ஒன்று வந்து ரோஸ்டர் மெத்தடு, இன்னொன்று வந்து செட் பில்டர் மெத்தடு. ரோஸ்டர் மெத்தடை நம்ம செட் ப்ராக்கெட்டில் எழுதுறது. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10க்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த செட்டை அதுதான் ஏங்கிற செட்டு அப்படின்னா, அதை எப்படி ரோஸ்டர் மெத்தடில் நம்ம குறிப்பிடுவோம்னா, ஏ ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட் பேர் செட் ப்ராக்கெட்டு 1, 3, 5, 7, 9 அப்படின்னு குறிப்பிடுவோம். இதே செட் பில்டர் மெத்தட் அப்படின்னு சொன்னோம்னா எப்படின்னா, இஃப் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ், பிங்கிறது வந்து எல்லா செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செட்டை எப்படி குறிப்பிடுவோம்னா, எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்னு குறிப்போம். இது வந்து செட் பில்டர் மெத்தடு, இது வந்து ரோஸ்டர் மெத்தடு. இப்படி தான் வந்து நம்ம செட்டை வந்து குறிப்பிடுறோம். அடுத்தது வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் செட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட் என்னன்னா ஃபைனட் செட்டு. ஃபைனட் செட் அப்படிங்கிறது அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எலமெண்ட்ஸ் அடுத்த எலமெண்ட்ஸ் அப்படின்னு 1 by 1 அடுத்தடுத்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னென்னா, த செட் ஆஃப் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இஸ் ஃபைனட் செட். அதாவது நம்மளுக்கு தெரியல 26 லெட்டர்ஸா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், அதை நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அடுத்தடுத்தது ஏனா 1, பினா 2, அந்த மாதிரி அடுத்தடுத்து தான் 26 வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஃபைனட் செட், ஆல்ஃபபெட் எல்லாம் சேர்ந்தது ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இன்ஃபைனட் செட். இன்ஃபைனட் செட் அப்படின்னா என்னென்னா, the number of its elements is infinite. அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து இன்ஃபைனட்டாக இருக்கும். அதாவது அடுத்தடுத்தது என்ன அப்படின்னு கவுண்ட் பண்ணாலும் அதுக்கு உண்டான அது கடைசியாக அந்த முடிவு கிடைக்காம இப்படி போய்கிட்டே இருக்கும். அதாவது நேச்சுரல் நம்பர் எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம், 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே போவோம். ஆனால் அடுத்தது என்னவா இருக்கும்ன்ட்டு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து இது வந்து இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேச்சுரல் நம்பர், இன்டீஜர்ஸ், Q அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர், R வந்து ரியல் நம்பர், இதெல்லாம் இன்ஃபைனட் செட்ஸ்குள்ளே வரும். இதுதான் வந்து நல் செட்டு. நல் செட் அப்படின்னா என்ன? நல் செட்டை வாய்ட் செட் அல்லது எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நல் செட்டுக்கு உண்டான சிம்பிள். எம்டி செட்டு பைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹேவிங் நோ எலமெண்ட், அதில் வந்து எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா அது வந்து நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 3. இதை வந்து நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நல் செட், அதாவது அதுக்குள்ளே எலமெண்ட்டே இருக்காது. ஓகேவா? அதை தான் வந்து நம்ம நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து இன்டீஜர்னு சொல்லிடுறோம். அப்போ மைனஸ் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் வேல்யூ இருக்கும். ஆனால் எக்ஸ் வந்து இன்டீஜர்னு சொல்லும்போது மைனஸ் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் வேல்யூ இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு தான் நம்ம எடுத்துக்கும் போது ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். அப்போது அந்த செட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது அந்த எலமெண்ட். அப்போது அதனால் இந்த பை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த செட் வந்து நம்ம சொல்கிறது வந்து சிங்கிள்டன் செட்டு. சிங்கிள்டன் செட்னா ஒன்லி 1 எலமெண்ட்ஸ் தான் அந்த செட்டில் இருக்கும். அதாவது ஏங்கிற ஒரு எலமெண்ட்டு. இதுதான் எக்ஸாம்பிள். இந்த செட்டில் ஏங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கா, அப்போது இது வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்போது எக்ஸுங்கிறது வந்து x³ + 1 அப்படின்னு எடுத்துட்டோம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அதாவது இதனுடைய இது வேல்யூ என்னன்னா -1 இஸ் ஏ சிங்கிள்டன் செட்டு. சப்செட் அப்படின்னா if each element of a set A is also an element of B, then A is a subset of B. அதாவது பியில் ஏங்கிறது வந்து சப்செட் ஆஃப் பி. இது என்னன்னு நம்ம படிப்போம்னா கண்டைன்ட் இன் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகேவா? இதை வந்து நம்ம கண்டைன்ட் இன் ரீட் பண்ணுவோம். அதாவது ங்கிறது சப்செட் ஆஃப் பியோட சப்செட்டு. அதாவது பியில் ஏவோட எலமெண்ட் எல்லாம் பியில் இருக்கும் அப்படிங்கிறதா மீனிங். இதை சப்செட் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம பவர் செட் அப்படின்னா என்னென்னா,
The set of all subsets of a set A is called power set of A and denoted by P of A. power set of A வந்து நம்ம P of Aன்னு denote பண்ணுவோம். எல்லா அந்த செட்டில் இருக்கிற எல்லா சப்செட்ஸும் அதனுடைய செட்டெல்லாம் சேர்த்தனது தான் நம்ம வந்து பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு குறிப்பிடுவோம். அதாவது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி கண்டெய்ன்ட் ஆர் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் நீ சொன்னால் புரிஞ்சுக்குவோம். ஏங்கிறது 1 2 3 அப்படின்ட்டு உள்ளடக்கி ஒரு செட் அப்படின்னு இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஏ என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு செட்டிலையும் அதனுடைய சப்செட் எடுக்கும்போது அந்த செட்டும் ஒரு சப்செட்டாக இருக்கும், இன்னொன்று அதாவது எம்டி செட்டும் ஒரு சப்செட்டாக இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏவோட இதில் ஏவில் இருக்கிற ஒவ்வொரு சப்செட்டாக எழுதும் போது எம்டி செட் ஒரு சப்செட்டாக, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்தது 1,2, அடுத்தது 1,3 இப்படி எழுதுவோம். அடுத்தது 2,3 அப்படின்னு எழுதுவோமா. அடுத்தது இந்த செட்டும் ஒரு சப்செட்டாக இருக்கும். ஏங்கிறது அந்த செட்டும் ஒரு சப்செட்டு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட் ப்ராக்கெட்டில் எழுதணும்னா அதை தான் பி ஆஃப் ஏ பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போது நம்ம இதில் கொஞ்சம் தியரம் பார்க்கலாம். தியரம் என்னென்னா, எவ்ரி செட் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஒவ்வொரு செட்டும் நான் முன்ன சொன்னல அதுவும் ஒரு சப்செட்டாக இருக்கும். அதாவது ஏங்கிற செட்டுக்கு எப்படி நம்ம 1 2 3யும் ஒரு சப்செட்டாக எழுதணும்ல, அதை தான் சொல்கிறாங்க எவ்ரி செட் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அதுக்குள்ளே அது சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். நம்ம ஒவ்வொரு செட்டுலேயுமே எம்டி செட் வந்து அதனுடைய சப்செட்டாக எடுத்துக்குவோம். த எம்டி செட் இஸ் யூனிக்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம செகண்ட் சிலபஸ் இது வரைக்கும் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் செட் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ரேஷன் ஆன் செட்ஸு. அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.